3 ingredients போதும் உங்க முகம் பளபளக்கிற சீக்கிரட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம் நண்பர்களே. நம்ம ஃபேஸ் டல்லாகி போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பார்லர் போக டைம் இல்லை, மணி இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா உங்க வீட்லயே உங்க கிச்சன்லயே இருக்கிற 3 சிம்பிளான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி சூப்பர் க்ளோ நீங்க பெறலாம். இந்த வீடியோ முடிவில் நீங்க கண்டிப்பா ஒரு நேச்சுரலான க்ளோயிங்கான ஸ்கின்னை பெற எப்படி இந்த டிப்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுலாம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, இப்போ நான் உன்னை கேட்குறேன், ஏன் நம்ம ஃபேஸ் டல் ஆகுது? பொல்யூஷன், சன் டர்ன், ஸ்ட்ரெஸ்ஸு, ராங் ஸ்கின் கேர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸை டல் பண்ணும். அதே மாதிரி காமன் இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் இருக்கிறது, டார்க் ஸ்பாட்டு, அன்ஈவன் ஸ்கின் டோன், பிளாக் ஹெட்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் சிம்பிள் சொல்யூஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கான தேவையான பொருளை நான் சொல்கிறேன். தக்காளி. இந்த தக்காளியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறைய இருக்கு, ஸ்கின் பிரைட் பண்ணும், அதே மாதிரி ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். செகண்ட் ஒன் மஞ்சள் தூளுங்க, ஆன்டி பாக்டீரியல் அந்த இது இருக்கு, பிம்பிள்ஸ் குறைக்கும், ஸ்கின் ஹீல் பண்ணும். அண்ட் தென் சர்க்கரை. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நேச்சுரலான ஸ்க்ரப்பர்னு இதை நம்ம சொல்லலாம். டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணும், சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின் கொடுக்கும். சுகர். ஓகேங்களா? சரி, இதை இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்? தக்காளியை பாதியாக வெட்டிக்கோங்க, அந்த பாதி மட்டும் போதும். அதுக்கு மேலே மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஃபுல்லாக ரவுண்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சுகர் இருக்குது பார்த்தீங்களா, அது 1 ஸ்பூன், அது ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை, அது மேலே ஃபில்லாகிற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. ஃபேஸில் இப்போ மெதுவாக சர்க்குலர் மோஷனில் அப்படியே ரப் பண்ணுங்க. ரொம்ப போட்டு பிடிச்சி இழுத்துக்காதீங்க, உங்கள் ஸ்கின்னை போட்டு இரிட்டேட் பண்ணாதீங்க. ரொம்ப சாஃப்டாகவே ரப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ரப் பண்ணிகிட்டே இருங்க, அதாவது மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க சர்க்குலர் மோஷனில் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறணும். இப்போ கூலான வாட்டர்லேயோ, ஐஸ் கியூப் வாட்டர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த வாட்டரில் கூட நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலான வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? வாஷ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா தக்காளியில் இருக்கிற ஆசிட் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும், அதே மாதிரி டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். மஞ்சள் பாக்டீரியாஸை பார்த்தீங்கன்னா கில் பண்ணும், இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி சுகர் என்ன பண்ணுன்னா எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணும், அதே மாதிரி டெட் ஸ்கில்ஸ், அதாவது டெட் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 3 சேர்ந்து ஸ்கின்னை டீப் க்ளீன் பண்ணி க்ளோ கொடுக்கும். ஸோ ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஸில் ஃப்ரெஷ் ஃபீல் அண்ட் சாஃப்ட் ஸ்கின் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் க்ளோ இன்க்ரீஸ் ஆகும், பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகும். 1 மந்த்தில் கிளியர் ஸ்கின், ஈவன் டோன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டவுட் இப்போ உங்களுக்கு வந்திருக்குமே. ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின். ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் தான், நான் எப்போவாவது ஒரு டைம் இதை ட்ரை பண்ணுவேன். பட் ட்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குறுகுருவாக வந்துடும், ஃபேஸில் ஃபுல்லாகவே பொறியாக அப்படி வந்துடும். பிகாஸ் எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், என்ன போட்டாலும் ஒத்துக்காது. ஸோ அதனால நான் இதை அவ்வளோவா ட்ரை பண்ண மாட்டேன். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்குலாம் நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அவங்களாம் ரொம்பவே மெயினாக ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின்ஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பரு இருக்குன்னா அதில் வலிக்கும், ஏன்னா மஞ்சள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் எரிச்சல் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப எரியுது, அது இயல்பு தான், பட் ரொம்ப எரியுதுன்னா நீங்கள் ப்ளீஸ் வாஷ் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதில் என்னன்னா காமனாக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ், அதிகமாக ஸ்க்ரப் பண்ணாதீங்க, டெய்லி யூஸ் பண்ணாதீங்க. டர்ட்டி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ராங்கு. கரெக்டான மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்டர் வாஷ் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. சன்லைட்டை அவாய்ட் பண்ணிட்டு, அதாவது ஆஃப்டர் யூஸ்க்கு அப்புறம் சன்லைட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ வீக்குக்கு 2 வாட்டி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரியா? ஹெல்த்தி ஃபுட் இன்டேக் எடுத்துக்கோங்க. வாட்டர் அதிகமாக குடிங்க. பீட்ரூட் ஜூஸ் ஒரு நாள் குடிக்கலாம், புதினா ஜூஸ் குடிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம், சீரக வாட்டர் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த சிம்பிளான தக்காளி ப்ளஸ் மஞ்சள் தூள் ப்ளஸ் சுகர் இருக்கு இல்லையா, இந்த ரெமெடி உங்கள் ஸ்கின்னுக்கு நேச்சுரலான க்ளோ கொடுக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேறு என்ன டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். Until then, thank you so much. Take care all.